ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் ஏற்கனவே துபாயில் வாங்கலாமா இந்தியாவில் வாங்கலாமா அப்படின்ற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க, லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் அந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி வேரியண்ட்டு மொபைல் வந்து இந்தியாவில் வாங்கினேன்னா இல்லை ஃபாரின்லேருந்து வாங்கினேன்னா எவ்வளோக்கு வாங்கினேன், எவ்வளோ கம்மியாக வாங்கினேன், இது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஐஃபோன் 13 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் தான் வீடியோ எடுத்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த 13 தான் இப்போயும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த 13 அப்கிரேட் ஆகாமல் இன்னொன்று வந்து ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா வீடியோ நல்ல குவாலிட்டியாக எடுக்கணுன்றக்காக வேண்டி யூடியூப்பில் எடுக்கணுன்றக்காக வேண்டி தான் அந்த தேவைகளுக்காக வேண்டி தான் நான் வாங்கினேன். அதையும் நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். அதனால் நாங்கள் யோசிச்சு என்ன பண்ணோம், செகண்டில் வாங்கிடலாம் அப்படின்ட்டு மதுரையில் மீனாட்சி பஜார்லேயும் போய் பார்த்தோம். ஐஹப்பில் அதையும் நான் லிங்க் கொஞ்சம் சின்னதாக வீடியோ போடுறேன் பாருங்கள். அங்கேயும் விசாரிச்சு பார்த்தேன். ஆனால் அங்கே 16 ப்ரோ மேக்ஸு புது மொபைல் ஓப்பன் பாக்ஸில் அது 1.5 lakhs அப்படின்னு சொன்னான். அதனால் வந்து எங்களுக்கு சரியாக படலை, அது நல்லா இல்லை. அப்புறம் எக்ஸ்சேஞ்சும் கொடுக்கலான்னு பார்த்தோம், அது வேணாம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில் இருக்கான், வோல்டாஸில் ஒர்க் பண்ண, அவன்கிட்ட தான் சொல்லியிருந்தோம். அவன் தான் புக் பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிட்டான் மொபைலை. அந்த மொபைல் இன்டர்நேஷ்னல் வாரண்டியோடு இருந்தது. நான் ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தார், துபாயில் வாங்கும்போது இன்டர்நேஷ்னல் வாரண்டியோடு வாங்குங்க, ஏன்னா எதுவும் ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் இன்டர்நேஷ்னல் வாரண்டியோடு வாங்கினோம். எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு ப்ரைஸ் ஆச்சுன்னு அவன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை இன்னொரு பெனிஃபிட்டை நான் மாற்றினேன். ஏன் ஃபாரின் டிவைஸை நம்ம வைக்கணுன்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு மதுரையில் இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து கொடுத்துட்டு இந்த ஃபாரின் டிவைஸை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அதனால் என்ன பண்ணிட்டேன், ஐப்ளானட் போனோம். ஐப்ளானட் போயிட்டு புது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி வேரியண்ட்டு நாங்கள் ஐப்ளானட்டில் வாங்கினோம். ஐப்ளானட்டில் எவ்வளோக்கு வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது 1.4 அதாவது 1,44,990 ரூபாய். அதிலிருந்து இன்னொரு விவோ V23 மொபைல் இருந்துச்சு, அதையும் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டோம். அது வந்து 16,052 ரூபா சம்திங் வந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ வந்து எனக்கு பார்த்தாங்க. அதுக்கு ஐசிசி கிரெடிட் கார்டில் வாங்கணும். அது ஒரு 4,000 ரூபாய் கேஷ்பேக் வந்தது. இதெல்லாம் போக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா, அதாவது 1,20,000 முடிகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த ஃபாரின் டிவைஸ் எவ்வளோ வாங்கினேன்னா 1,18,000 ரூபா சம்திங்க்கு வாங்கினாங்க. 18,000 ரூபா சாரி, இது வந்து இங்கே ஐப்ளான்ட்லேருந்து 1,29,000 சொச்சம் வந்தது. இங்கே ஃபாரின்லேருந்து வாங்கின மொபைல் வந்து இது அதாவது 5,199 ஏஇடி, அதாவது திர்காம்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா, துபாயில் 1,18,000 புக் பண்ணி ஒரு அனுப்பிட்டாப்பில் மதுரையில் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அந்த டிவைஸ் அவருக்கு கொடுத்துட்டு இதை என் கார்டிலேருந்து வாங்கிட்டு, ஆனால் நான் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும் 1,00,000 ரூபாய்க்கு தான் நான் ஃபோன் வாங்கினேங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் என்னோடய மொபைல் அவர் யூஸ் பண்ணிட்டார். அதனால் நான் அது வெறும் 1,00,000 ரூபாய்க்குள்ளே நான் வந்து இந்த ஃபோனை வந்து வாங்கிட்டேன். ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இந்தியாவோட இதை அந்த அன்பாக்சிங் வீடியோ இப்போ போடுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. వాళ్ళ అమ్మ సినిమాకి వస్తే ఇది నా అబ్బాయి కొట్టేసి அவ்வளோதான். நெக்ஸ்ட் மா பர்த்டே கிஃப்ட் ஓவர். என்ன ஃப்ரெண்ட் இப்போ ஐஃபோனோட அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. கடையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்பாக்சிங் பண்ணுறப்ப. அது ஆக்சுவலி இஎம்ஐயில் தான் போட்டு வாங்கினோம். நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் நல்ல வீடியோ எடுக்கலான்ட்டுக்காக வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம கையில் வாங்கியாச்சு, கையில் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இது இந்தியா டிவைஸ் தான் வாங்கியிருக்கோம். வேறு ஃபாரின் டிவைஸ் வந்து நான் வந்து அங்கே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். லாஸ்ட்டில் அந்த டிவைஸை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்களேன், டெம்பர் கிளாஸு, அப்புறம் இந்த கவரு,
எல்லாமே மதுரை மீனாட்சி பஜாரில் வாங்கி போட்டோங்க. இது எல்லாம் டெம்பர் கிளாஸு கவர் எல்லாம் சேர்த்து அதாவது 1150 ரூபா சம்திங் ஆச்சு. கவரும் நல்லா ஒர்த்தாக இருக்குங்க. இது பின்னாடியும் பேக் சைடுக்கும் நம்ம ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு கவர் போட்டாச்சு. அதுக்கடுத்து பேக் சைடு கவரும் போட்டாச்சு. முன்னாடி டெம்பர் கிளாஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1150 ரூபா ஆச்சு மீனாட்சி பஜாரில். ஐஹப் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. கடை நம்பர் 118 சம்திங்கு. நான் அதையும் இதில் போடுறேன், நம்பரெல்லாம் அவரோட நம்பரை போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆனால் ஐப்ளானெட்டில் நல்லா இது பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிவ்யூ வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ பண்ணுறேன். அதுக்கடுத்து iPhone 13 2.5 வருஷமாச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூ வீடியோ வேணும்னா அடுத்து உங்களுக்கு அது டீட்டெயிலாக நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாரினில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தால் வாங்கிக்கிங்க. நான் வாங்கிட்டேன். இந்த ஹாப்பியான செய்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம தீபாவளி வருதுங்க, அதனால் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃப்டியாக தீபாவளி கொண்டாடணும் அப்படின்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ஹாப்பிங்க, சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நல்ல வீடியோஸும் நான் எங்கள் கிச்சா வீடியோஸ்னே வருது. பழைய யூடியூப் சேனல் பேர் கிச்சா வீடியோஸ், அது பிளாக் ஆயிடுச்சு. நம்ம சுபாகிரி சேனலில் இனிமேல் நல்ல விதமான வீடியோவெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிக்கு நீங்கள் எங்களுக்கு உந்துதலாக இருக்கிறதுக்காக வேண்டி, எங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வேண்டி எங்கள் சுபாகிரி சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கினது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கணுன்னா அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டு கரெக்டான டிவைஸை பார்த்து நல்ல நண்பர்கள்கிட்ட சொல்லி வாங்கிக்கிங்க. நண்பர்கள் என்றைக்குமே எப்பயுமே உதவியாக தான் இருப்பாங்க. என் நண்பன் பார்த்தீங்களா, வாங்கிட்டு லாஸ்ட்டில் 1 லட்ச ரூபா கீழே, 1 லட்ச ரூபா கூட நினைக்கிறேன். சரி, நான் அதை விலை 90,000 சம்திங்க்கே நான் இதை வாங்கிட்டுங்க. 90,000 தான் இது ஆக்சுவலி ஒர்த்தேவும். ஏன்னா 90,000க்கு அதுக்கு மட்டும் இஎம்ஐ நீ கட்டிக்கிடான்னு சொல்லிட்டான். இன்னும் கூட அவனே பார்த்துக்கிறேன்னு சொன்னான். நான் தான் வேணாம், அது நல்லாவும் இருக்காது அப்படின்ட்டு 90,000க்கு தான் இந்த மொபைல் வாங்கியிருக்குங்க. இதாங்க ஃபைனல் நான் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்களும் இதே மாதிரி வாங்கி சந்தோஷமாக இருங்க. தேவையில்லை மட்டும் தான் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்க வேணாம். ஏன்னா ஒப்பீனியன் என்னோடது, டிசிஷன் உங்களோடது தான். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், தேவையான மட்டும் வாங்குங்க, தேவையில்லாத பொருளை வாங்க வேணாம். ஓகே, பாய் பாய். இதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேங்க. ஓகே பாய், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாய் பாய், see you on another video.